உடம்பு முழுக்க தேய்ச்சி வச்சிருக்கு. என்னையா ஆயில் பாத். எடமலைப்பட்டியிலூரில் ஆயில் பாத். தேனினா தேனி தான். புதுசாக ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் வந்து எடக்கல்பட்டின்னு சொல்லிட்டு ஊர், அது வழியாக வந்திருக்கோம். செம்ம தண்ணி அங்கே. அப்பா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கு தண்ணி மூக்கில். ஐயோ குழு 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 குழுன்னு இருக்கியா. வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி உள்ளூரில் குளிக்கிறோம். தேனியில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மாப்பிள்ள சிறப்பான சம்பவம் இருந்துட்டு இருக்கு. பார்த்துக்க, ரெடியாக போடு போடு. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நான் நம்புகிறேன். இன்றைக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 3 நாள் லீவு எங்களுக்கு கிடச்சிச்சு. சரி, அந்த சடனாக பிளான் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இங்கேருந்து தேனி வந்தாச்சு. தேனி வந்துட்டு தான் எங்கே போகிறோன்னு நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே எல்லாருக்குமே வேறு கடனை, காலை கடனை முடிச்சுட்டு ஏய் வாயை முன்னேந்து போட எதா அசியமாக பேசிட்டு போகிறேன். நாங்கள் எல்லோரும் குளிக்கிறது ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் தான் எங்கே போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் என் தம்பி வந்து ரெடியாக ஆயில் பாத்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். எடமலைப்பட்டி தேனியில் வந்து நம்ம வந்து எடமலைப்பட்டியில் வந்திருக்கோம். இது நல்ல பெரிய ரிவர், சூப்பராக முல்லை பெரியாறு டேம்லேருந்து நமக்கு தண்ணி வந்திருக்கு. அங்கே பாருங்க ஒருத்தர் டான்ஸை பார்த்துங்க. என்னென்ன பண்ணுற பாருங்க, சுற்றி பாருங்க. சரி, அதெல்லாம் முழுக்க உடம்பு முழுக்க தேய்ச்சி வச்சிருக்கு. என்னையா ஆயில் பாத். எடமலைப்பட்டியிலூரில் ஆயில் பாத். ஓகே, அந்த கிளைமேட்டுங்க. அங்கே ஒரு அரிக்கொம்பு இறங்குது. காட்டியான ஒன்று வருது. A few minutes later. எப்படிண்ணா இந்த இயற்கை எப்படி உங்களுக்கு? இங்கே பாருங்க, நீங்கள் இதை பாருங்க, அந்த பாருங்க சன்ரைஸு, அந்த மலைகள் அப்படியே சுற்றி பாருங்க. அந்த பாருங்க, அந்த பாருங்க, அங்கே பாருங்க, அந்த பாருங்க, எயிட்டாப்பில் ஆப்போசிட்டில் மலை பாருங்க. பின்னாடி தென்னை மரம் அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குங்க. நல்ல காத்தணும் இல்லையா? தேனினா தேனி தான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? அது தேனி ஓகே. பக்கத்தில் ஒருத்தவங்க என்ன சைடில் போட்டு வந்து எருமை மாடு, நான் வளர்த்த எருமை கடா தம்பி. அவர் வந்து புத்தர். சரி, இப்போ எங்கே பிளானு, எங்கே போக போகிறோம்? நம்ம வந்து மேகமலை போகலான்னு கிளம்பணும். காலையிலேயே வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால போக முடியல. இப்போ எடமலைப்பட்டி புதூர்னு தேனி மாவட்டத்தில் ஒரு ரிவருக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது, அதையும் நாங்கள் காட்டுறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் குழு குழுன்னு உட்காந்தோம்னா, இந்த இதெல்லாம் இயற்கையோடு உட்காந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இப்போ எண்ணெயை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். இது முடிச்சுட்டு சுருளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு மேகமலை. ஆல்ரெடி நம்ம சுருளி ஃபால்ஸ் போயிருக்கோம்ல. இருக்கோம். அப்படின்னா மேகமலை போயிட்டு சுருளி ஃபால்ஸ். அதேமாரி இன்னும் 2-3 இடம்லாம் இருக்குது இதுமாரி. அதுக்கெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் உண்டு. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி வணக்கம்டாம்ல. தேனியிலேருந்து ஆல்ரெடி நம்ம தேனி மாவட்டத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து ஒரு ரிவரில் ஆற்று வந்து நாங்கள் வந்து சரி புதுசாக ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் வந்து எடக்கல்பட்டின்னு சொல்லிட்டு ஊர், அது வழியாக வந்திருக்கோம். செம்ம தண்ணி அங்கே முல்லை பெரியாறு டேம்லேருந்து அங்கே தண்ணி வந்திருக்கு. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே மழை தான். அதான் நம்ம ஊர்னா கூட ஃபுல்லாக போர் அடிச்சு போயிட்டு அது நல்லா ஆயில் தேய்ச்சி. A few minutes later. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம எல்லாம் போய் ஜாலியாக அதை ஆற்றுல குளிக்க போகிறோம். இங்கே 2 பேரும் ஆயில் பாத்லாம் பண்ணிட்டு மஜா பண்ணுற மாதிரி மசம் இருக்காங்க. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். சரியான காற்றுங்க. சுற்றிலும் அப்படியே இந்த மலைகள், இந்த காற்றுலலாம் உண்மையிலே சொல்கிறேன். தேனினா தேனி தாங்க. தேனியோட வந்து தேனி ஒரு தனி ஒரு சொர்க்கம். இந்த வாட்டி வந்திருக்கோம், நல்லாயிருக்கு. பொதுவாக வந்து வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் எதுக்காக சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாலும் ஒரு என்ஜாய்பெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஒரே ஊரில் குளிக்கிறது முக்கியம், ஊர் விட்டு ஊர் வந்து குளிக்கணும். அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நாங்கள் வந்து நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூணாறு, ஊட்டில நிறைய சுற்றி பார்த்துருக்கோம். வயநாடு போயிருக்கோம். காட்டல ஆற்றுல காமிச்சிட்டு நாங்கள் கூத்தடிக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க.
இந்த ஓடையோட அழகு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க. சர்பத்து மாரி இருக்குங்க. கும்மாம்பட்டியில் நாங்கள் தேனியில் கிளப்பட்டி வெள்ளம் இருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், சுற்றி இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்து நிமிஷம். ஆக்சுவலாக மிதமான வெயில், அழகான தண்ணீர். இல்லை இப்போ கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த தேனி மாவட்டத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேனி பயிலுங்கடா. எப்படின்னா இருக்கு தேனி இருக்கு. பாருங்க அங்கே பாருங்க, சைடு பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ குளு 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 குளு. அதாவது அப்படியே பாருங்க, சட் ஹவுஸ்லேருந்து தண்ணி அடிச்சுட்டு வருதுங்க. பாருங்க அந்த அழகை பாருங்களேன். அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி உண்மையாக சொல்கிறேன். திருவாரூர்லேருந்து தேனிக்கு பார்த்து ஆக்சுவலாக சேஃப்டியாக குளிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்லாக வழுக்குதான் கொஞ்சம். மாப்பிள்ள சிறப்பான சம்பவம் இருந்துட்டு இருக்கு, பார்த்துக்க, ரெடியாக போடு போடு. ஹாய் மக்களே, என்ன நல்லா இருக்கு, நம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. நல்லா குடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து சாப்பிட வேற போனோம், அடுத்து மேகமலை வேற போனோம். இது வந்து சாதாரண ரிவர் இல்ல, இதுக்கும் நம்ம கேரளாவுக்கும் சம்பந்தப்பட்டது, நம்ம தமிழ் மக்களுக்கும் மலையாளமுக்கும் சம்பந்தப்பட்டது தான். முல்லை பெரியார் அணையிலிருந்து இருந்து வர தண்ணி தான் இங்க வருது. இது இல்லாம வந்து இங்க முல்லை பெரியார் அணையில நம்ம அணை பற்றியே பேசலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முல்லை பெரியார் வந்து எவ்வளவு நீர்த்தேக்கம் வந்து உங்களுக்கு நமக்கு விவசாயத்தை பயன்படுத்த உங்களுக்கு தெரியும். இடையிலேயே நம்ம கர்நாடகா ஒரு ப்ராப்ளம் பண்றாங்கன்னா கேரளா வந்து பரவாயில்ல, ஓரளவு தண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அதுக்குமே அவங்களோட நில அளவு இது பண்ணிட்டு வராங்க. ஆனா முல்லை பெரியாருக்கு நம்ம தமிழ்நாட்டை திட்டுறாரு. அதுக்குமே இந்த அளவு ஒரு நம்ம நினைச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தரையும் என்ன ஒரு உணர்வோட வரணும். தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா, இங்க வந்து தேனிக்கு வரீங்கன்னா, ஒரு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுல பார்டர்ல இது முல்லை பெரியாறு நம்ம தமிழ்நாட்டை சம்பந்தப்பட்டது, நம்ம தமிழ் உணர்வோட சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல குளிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல ஒரு வெள்ளைக்காரர் வந்து அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆசைப்பட்டு ஒரு பென்னி குயிக் வந்து ஒரு டேம கட்டிருக்காருன்னு யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் வெள்ளைக்காரர் கட்டுறாரு, ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை பத்தி இந்த தண்ணி பிரச்சனை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இதை ஒரு 4 பேர் பார்த்தால இவன் என்னடா வந்து சுத்துறானோ இதை பத்தி பேச போறான்னு நீங்க நீங்க ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டு தண்ணியை மட்டும் பேசல. அதாவது ஒரு சமுதாய கருத்தை பற்றி பேசும்போது சில பேர் இப்படிதான் குறுக்க வருவாங்க. அதான் வர்கீஸ். அதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு மக்கள், கர்நாடக மக்கள், கேரளா மக்கள், நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே நம்மளோட பாரம்பரியத்தை அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். உட்காரியா தலைய குளிக்கலையா அவரு? என்ன தேச்சு எவ்வளவு வந்துட்டு போறியா? என்ன தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? இந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு? ஐயோ குளு 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 குளுன்னு இருக்கியா? வாரத்துல 2 நாள் என்ன தேச்சு உள்ளூர்ல குளிக்கிறதா, தேனியில வந்து என்ன தேச்சு குளிக்கும் போது அப்படின்னு பக்கமா இருக்கா? ஏங்க நீங்க வாங்க. என்ன சொல்றேன், என்னைக்குமே வந்து இயற்கை தான் அழகு. நம்ம எங்க வேணா போலாம், வேலைக்கு போலாம், உழைக்கலாம். ஒரு இடத்துக்கு வந்து முன்னே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து இந்த டிராவலும் அது மாதிரி இயற்கையான விஷயம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். உண்மை விளையாட்டு கூட நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும், குடும்பத்தை கஷ்டப்பட்டாலும், நீங்க எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில இருந்து விடுபடணும்னா இது மாதிரி சில டிராவல் எல்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நண்பர்களோடு போயிடலாம். ஃபேமிலி முக்கியம் தான், ஆனா ஃபேமிலி மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. நம்மளுக்கான உண்மையான நண்பர்கள் தேவை. அந்த நண்பர்களை நம்ம தான் சம்பாதிக்கணும். ஸோ நண்பர்களையும் சம்பாதிச்சு வைக்கணும். சின்ன பிள்ளைய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டு இருக்காருங்க என்ன போட்டு. என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் வீடியோ எடுத்தோம், எல்லாம் ஓகே தான், பட் இது வருமானு தெரியல. ஏன்னா நான் எடுத்துட்டு இருக்கும் போதே ரெக்கார்ட் இஸ் கரப்ட்னு வந்துட்டுங்க. எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் வீடியோ எடுத்தோம், ஏதோ சும்மா நேரம் வச்சோம், அதை உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் கரப்ட்னு வருது. இனிமேல் நான் போய் செக் பண்ணி தான் பார்க்கணும்.
சப்போஸ் செக் பண்ணி அந்த வீடியோ வந்துச்சுன்னா நான் ரெடி பண்ணிட்டேன், இல்லைன்னா